பாஜக பட்டேல் அணி மாநில தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்தார். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தார். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்புகிறது. அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறணும் பாஜக விரும்புது. அதான் உண்மை. ஏன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் நான் என்ன தோத்துருவேங்கிறத புலம்புறாருங்கிற செய்தி எனக்கு அங்கிருந்தே வந்துச்சு. இந்த செய்தியை நான் கேசவ நாயகத்தை பகிர்ந்திருந்தேன். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் என்ன பண்றாருன்னா இவங்கள்ட்ட அண்டர் டீலிங் போடுறாரு. பெரியசாமி நிப்பாட்டாதீங்க, வேற யாராவது பண்ணுங்கிற திருமாவளவனுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு விட்டதுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி அருகே 2000க்கும் மேற்பட்டோர் கஞ்சா விற்றதாக கூறப்பட்ட நிலையில் 148 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்கள் எங்கே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. பள்ளிக்கரியில கல்லூரிக்கரியில 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்தா கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சது எவ்வளவு 148 பேர். கைது செஞ்சது 148 பேர். மற்றெல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? எல்லாமே திமுக காரங்க. கார் ரேஸ், பேனா சிலை என ஏழை எளிய மக்களின் வரிப்பணத்தை திமுக அரசு உதாரித்தனமாக செலவு செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு அரசாங்கத்துடைய பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தய மைதானம் வச்சிருக்கிறாங்க. இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது. அங்க கார் பந்தயம் நடத்தினா பிரச்சனை கிடையாது. அனைத்து இடங்களிலும் புகார் பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கிய ஸ்டாலின் இது நாள் வரையிலும் ஒரு குறையை கூட தீர்க்கவில்லை. புகார் பெட்டியின் சாவி தொலைந்து விட்டதா அல்லது பெட்டியே காணாமல் போய்விட்டதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு கோந்துக்கிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க. மக்களும் ஆஹா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவார், நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் அந்த பெட்டியை பூட்டி பத்திரமா நான் கொண்டு வச்சுக்கிறேன், இதை தங்க இருக்கிற மாதிரி. விசிக தலைவர் திருமாவளவனை ஜாதி தலைவராகத்தான் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்ப்பாரே தவிர சமூக நீதி தலைவராக பார்க்க மாட்டார். கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா பிரச்சார கூட்டத்தில் கடும் தாக்கு. திருமாவளவன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு 2 தனி தொகுதி, 2 பொது தொகுதி, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்ன ஆரம்பிப்பார். எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதின்னு போயிடுவாரு. இவர் வாய் மூடிக்கிட்டு வந்துடுவாரு. இதுதான் அவர் ஜாதி தலைவரா பார்ப்பாங்களே தவிர அவரை நீதி தலைவரெல்லாம் ஸ்டாலின் பார்க்க மாட்டார். மகன், மனைவி, மருமகளுக்கு ஸ்டாலின் பினாமியாகவும் அதானி அம்பானிக்கு மோடி பினாமியாகவும் இருக்கின்றனர். பாஜகவும் திமுகவும் நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் என கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடும் சாடல். திமுக பயங்கரமா பொய் சொல்லும், பாஜக சொல்ற பொய்யே பயங்கரமா சொல்லும். திமுக திராவிட மாடல் ஏமாத்தும், பாஜக இந்திய மாடல் ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளை திட்டுறவங்க சாமி கும்பிடும். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மதத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விற்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விற்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி, மகன், மருமகனுக்கு பினாமி,
தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாராமல் விடியா திமுக அரசு அலட்சியமாக செயல்பட்டதன் எதிரொலி. கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பே தமிழகத்தில் 24 அணைகள் வறண்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்றே கடைசி நாள். வாபஸ் பெற விரும்புபவர்கள் இன்று மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் கெடு. வேட்பு மனுவை வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்தவுடன் இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு அறிவிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதிப்பு. வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஜூன் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை தடை விதித்திருப்பதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட பின்னரும் இன்று வரை அழிக்கப்படாத திமுக சுவர் விளம்பரங்கள். தேர்தல் அதிகாரிகள் திமுகவினரின் விதிமுறைகளை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் காங்கிரஸ் செயல் வீரர் கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய கட்சி நிர்வாகி. கேள்வி கேட்டவருக்கு சமாதானப்படுத்த சமோசா கொடுத்து சரிகட்ட முயன்ற அவலம். சென்னை புளியந்தோப்பில் 850 கிலோ சந்தன மரத்தை பதுக்கி வைத்திருந்த 2 கைது. விடியா ஆட்சியில் வனத்துறை மற்றும் காவல்துறை ஒய்யாரமாக உறங்கிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேட்டுப்பாளையத்தின் குடியிருப்பு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 1/2 டன் புகையிலை போதைப் பொருட்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் வழங்கினார். சிவகங்கை அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தப்படுத்தும் மாணவிகள். கல்வி கற்க வந்த மாணவிகளை தூய்மை பணியில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தல். பாப்பா என்ன பண்ற? அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கோ. என்ன பண்ற? என்ன வேலை? யார் செய்ய சொன்னாங்க? க்ளீன் பண்ண சொன்னாங்களா? யார் செய்ய சொன்னது? வேட்டையாடு விளையாடு, பொல்லாதவன், வடசென்னை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பால் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். IPL தொடரின் 11வது லீக் போட்டியில் லக்னோ பஞ்சாப் அணிகள் இடையே இன்று பல பரீட்சை. லக்னோ இகானா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அபார வெற்றி. பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.